अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல இருக்க வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு மொபைல் வைக்கிற பவுச் ஒன்னு ரெடி பண்ண போறோம். சோ இது நம்ம பர்ஸா கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துர்க்கேன். சோ இது வேஸ்ட் நைட்டி தான். இதுல 8 இன்ச் அகலம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 9.5 இன்ச் உயரம் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இத நம்ம லைனிங் பீஸா யூஸ் பண்ணிக்க போறோம். சோ இப்போ நம்ம இத தனியா கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ் இதுல ரெண்டு பீஸ் இருக்கு ஒரே சைஸ்ல. சோ இதுக்குள்ள வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஸ்பாஞ்ச் இல்லனாக்கா ரைஸ் பேக் ரெண்டா கட் பண்ணி உள்ளுக்குள்ள கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா இந்த மாதிரி உங்களுக்கு Amazon அதெல்லாமே பார்சல் wrap பண்ணி வரும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சோ உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு சேம் இதே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத், அதாவது அழகான கிளாத் உங்களுக்கு எது பர்ஸ் மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாத்லயுமே ரெண்டு பீஸ் இந்த மாதிரி ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம நல்ல பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது மேலே வரக்கூடிய பீஸ் அதை வச்சுக்கலாம். அடுத்தது இந்த லைனிங்காக கட் பண்ண இந்த கிளாத்தை அது மேலே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இந்த பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த கிளாத் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ஸ் தைக்கிறதுக்காக எடுத்துருக்க கிளாத் ரொம்பவே லேசான மெல்லிசான கிளாத். அதனால நான் உள்ளுக்குள்ளே லைனிங்காக அந்த காட்டன் கிளாத் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க கிளாத் நல்லா திக்கான கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைனிங் கூட உங்களுக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் அப்படி இல்லைன்னா ரைஸ் பேக் அது மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நாலா பக்கமும் செக்யூராக பின் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நாலு சைடுமே தையல் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸை ஓரங்களில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம வச்சிருக்க எல்லா அந்த கிளாத் அந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்து மேலேயுமே தையல் விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நாலா பக்கமும் தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இதில் நம்ம இந்த ஓரங்களில் இருக்கிற இந்த எக்ஸஸான அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் கட் பண்ணும்போது தையலை டச் பண்ணாமல் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அரை இன்ச்சு கூட இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலேயே இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற இந்த பீஸை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு மெயின் கிளாத் வச்சுருக்கேன். அவ்வளோதான். லைனிங் கொடுக்கல நான். இப்போ நம்ம இது கரெக்டாக இதே அந்த மெயின் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதே லெவலுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுட்டு அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு க்யூபாக இருக்க மாதிரி. அப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னொரு பீஸ் நம்ம 6 இன்ச் உயரம் இருக்க மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு மேல் சைடுக்கு ஓரம் ஃபினிஷிங்காக தைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல் தையல் போட்டுக்கோங்க. அகெயின் அப்படியே இதை மடித்து வச்சு நம்ம பைப்பிங் மாதிரி தைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். தைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த மெயின் பீஸோட இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓரங்கள்ல இருந்து தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், இந்த சைடுமே ஓரம் தச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பேக்கெட் மாதிரி பெரிய சைஸில் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இதை கரெக்டாக மிடில் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ மிடிலில் வந்து ஒரு தையல் போட்டு இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 2 பார்ட்டிஷன் இருக்கா மாதிரி. அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 2 பேக்கெட் கிடச்சிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ஓரங்களை தைக்கணும். ஓரங்களை தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் மாதிரி உள்ள ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ 4 பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ நம்ம இந்த ஓரங்களை ஃபினிஷிங்காக தைச்சி முடிச்சுக்கலாம். ஓரங்கள் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம அழகாக வந்து ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓரங்களை வச்சு தைக்கும் போதே இந்த மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பின்னோக்கி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களில் தையல் போடுங்க. தையல் போட்டு முடிக்கும்போது இது போல் இப்படி மடிச்சுக்கிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாக்கா 2 சைடுமே ஓரம் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் திருப்பி தைக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் அந்த பைப்பிங்கோட அந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இது மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இது போலவே நம்ம 4 சைடுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி அடுத்த சைடுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது. அடுத்து இது போல் ஒரு பீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு லேஸ் வச்சுருக்கேன். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் வச்சுருக்கேன். அந்த லேஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது நம்மளோட மொபைல் எந்த சைடு வைக்க போகிறோமோ அந்த சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டிசைனாக அப்படியே ரோல் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து அந்த பீட் வந்து கரெக்டாக அதை வந்து மாட்டக்கூடிய அளவுக்கு அந்த பீட்டை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஃபோன் வச்சுட்டு நம்ம அழகாக வந்துட்டு இதை இப்படி மாட்டி விட்டுக்கலாம். ஃபோன் வந்து நமக்கு கீழே வந்து விழாது. அதுக்காக நீங்கள் கிளாத்லேயே கூட நாடா மாதிரி தைச்சிட்டு வெல்க்ரோ வச்சு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் கரெக்டான மிடிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே எப்படி நம்ம ஒட்டினமோ அதே மாதிரி ஒரு லேஸ் வச்சு இதுலேயுமே இப்படி ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் டிசைனுக்காக. இப்போ ஒட்டியாச்சு. இது மேலே வந்து ஒரே ஒரு பீட் மட்டும் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் பீட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதையும் ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து கிளாத்லேயே நாடா மாதிரி தைச்சிட்டு கூட வெல்க்ரோ வச்சு கூட நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உள்ள என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த பேக்கெட்டில் ஹெட்செட் வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டில் மொபைல் வச்சுருக்கேன். அதுபோல் கொஞ்சம் பணமும் நம்ம வச்சுக்கலாம் இந்த சைடில். இதை இப்படி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஃபோன் ரொம்பவே செக்யூராக உள்ளுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட பர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கிறதுனால நல்லாவே ஸ்டிப்பாக இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு 2 லேயர் போல் ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, அதோட அந்த கவரை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுச் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபோன் வந்துட்டு நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப க்ராச் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வச்சு வைக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.